பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில், முக்கியமான ஒரு காரியத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்கு நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. born again கிறிஸ்டியன்ஸ், இந்த born again வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் மனம் திரும்பி விட்டேன், நான் மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மனம் திரும்புவதற்கு அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒன்றுமே இருக்காது. வாயில வட சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஜனங்கள் பேசுறது. என்னன்னா, நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டேன், நான் புதிய சிருஷ்டியா ஆயிட்டேன், அவ்வளவுதான் அவங்களோட மைண்ட் செட். அதாவது நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஜெபிக்கிறேன், இது பத்தாதான் என் வாழ்க்கைக்கு போதும், இதுதான் மனம் திரும்புவதோட அடையாளம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. இல்ல பிரியமானவர்களே, ஒரு நிபந்தனையை ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிபந்தனையை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரலோக ராஜ்யத்தை காண வேண்டும் என்றால் நீ மறுபிறவி பிறக்க வேண்டும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். நான் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நான் புதிதாக பிறக்கப்பட்டவனாக காணப்பட வேண்டும். அது தேவன் விரும்புகிறார். ஏன் அது ஆண்டவர் விரும்புகிறார்னா, அந்த புதிதாக்கப்பட்டவன் தான் தேவனுடைய சிந்தனையாகவும் தேவனுடைய வாயாகவும் தேவனுடைய இருதயமான ஏற்றவனாகவும் காணப்படுவான். அந்த மாற்றம் அங்க அவனுக்கு இல்லை அப்படி சொன்னா அவன் என்ன செய்வான்? உலகத்துக்கு சார்ந்து ஓடுகிறவனாக மட்டுமே இருப்பான். இடத்துக்கு தகுந்தாப்புல நடிக்கிறவனாக இருப்பான். ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவர் வேணும்னுவான், கொஞ்ச நேரம் ஆண்டவர் வேணான்னு சொல்லுவான். கொஞ்ச நேரம் அவனுக்கு பிரச்சனை வந்து ஆண்டவர் வேணும்னு சொல்லுவான். அவன் பிரச்சனை தீர்த்துற பிறகு ஆண்டவர் எங்க இருப்பாரு, அவன் எங்க இருப்பான்னு தெரியாது. இதுதான் இன்னைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. மறுபிறவி என்று பிறக்கிற நிபந்தனையை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிப்போமாக. John chapter 3 verse 3. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு நிபந்தனை அங்க வைக்கிறார். அல்லேலூயா. இந்த நிபந்தனைக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்ம கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? இன்னைக்கு எப்படி கீழ்ப்படிய வேணும்னா திருப்பி நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஆமாங்க கீழ்ப்படியணும். அதான் எப்படி கீழ்ப்படியணும்? அதுக்கு மறுபிறவி பிறக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். நீ மறுபிறவி பார்த்தா தான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும் சொல்றாரு. அந்த வசனத்தை கேட்ட மனுஷர்கள், ஜனங்கள் என்ன சொல்றாங்க? சரிங்கன்னு தலை ஆட்டிக்கிறாங்க. ஆனா திரும்ப திரும்ப அவனுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே தான் அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா மறுபிறவியை பிறக்கிற அந்த அனுபவமோ, மறுபிறவிக்குள்ளாக பிறந்தவர்களாக அடையாளமோ அவர்களுக்குள்ளாக கடைசி வரைக்கும் இருக்க போவதில்லை. காரணம், அதுக்குள்ள இருக்கிற காரியத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறியுங்கள், அப்பொழுதுதான் சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். நான் இதற்குள்ளாக இருக்கிற சத்தியத்தை அறியவில்லை என்றால் என் வாழ்க்கை முழுவதுமாக நான் மறுபிறவி பிறந்திருக்கிறேன், நான் மறுபிறவி பிறந்திருக்கிறேன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நான் அதற்கு செயல்பாடு இல்லாமல் ஆக்கி விடுவேன். அல்லேலூயா. ஒரு 5 காரியங்கள் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த எப்படி நான் மறுபிறவி பிறந்திருக்கிறேன் என்று நான் அறிந்து கொள்வது. இப்போ நம்ம சொல்கிறோம் எல்லாரும், நான் மறுபிறவி பிறந்திருக்கிறேன், நான் மறுபிறவி பிறந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறோம். ஆனால் உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய செயல் மறுபிறவியோட அல்ல, இன்னமும் பிசாசுக்குரிய காரியமாக இருக்கிறது. எதை வேணான்னு சொல்கிறாரோ அதை நான் திரும்ப செய்கிறேன்னா அது பிசாசுக்குரிய காரியம். எதை விடு சொல்லிவிட்டு அதை நான் திரும்ப செய்கிறேனோ அதுவும் பிசாசுக்கு ஒரு காரியம். இவைகளை எல்லாம் நீ மறுபடியும் கர்த்தருக்குள் பிறந்திருக்கிற அடையாளங்கள் அல்ல. அல்லேலூயா. அந்த மாற்றம் வேணும். எல்லாரும் சொல்லலாம், இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துடுனா உடனே கை தட்டுவாங்க. பார்த்தீங்களா? ஏன் கை தட்டுறாங்க? ஒரு ஆத்மா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்குது, மகிழ்ச்சி, சந்தோஷம். நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற அந்த மகிழ்ச்சியை நம்ம எல்லாரும் அங்கே நின்று என்ன செய்யறோம்? கரங்களை தட்டுறோம். ஆனால் அந்த கரங்களை தட்டுறது அந்த நிமிஷத்துக்கு, அந்த ஆத்மா கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்பட்டதா என்று அடையாளம் இல்லவே இருக்காது.
மெய்யாகவே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படும் போது அவன் புதிதாக பிறக்கப்படுகிறவனாய் இருக்கிறான். அவன் புதிதாக பிறக்கப்படும் போது அவனுடைய அடையாளங்கள் என்னென்ன என்று வேதம் மிக அழகாக தெளிவாக பேசுகிறது. There is a sign of a born again Christians. When there is no sign on born again Christians onto your life, that is not a born again Christian anymore. We always speak about born again, born again, born again. Everybody can speak about born again Christians. But what is the sign of born again Christians into your life? The Bible says, as a Christian, you and me should be a witness for Christ. கிறிஸ்து ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அந்த சாட்சியை பற்றி பேசணும்னா மேலோட்டமா பேசினாலே நாறி போனது தான் நம்ம பார்க்கிறோம். உகந்த வாசனைகள் அல்ல. தேவனுக்கு நான் சாட்சி கொடுக்கிறவனா, தேவன் உகந்த வாசனை எனக்குள்ளாக வைத்திருக்கிறபடினால அந்த உகந்த வாசனையை மற்ற இடத்துல நறுமணமாக கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த மறுபிறவி என்று இருக்கிற அடையாளங்கள் முதலாவது நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாசனம். ரோமர் 12:2 எடுத்து வாசிங்க. ரோமன் சாப்டர் 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நான் மறுபிறவி எடுத்திருக்கிறேன் அப்படி சொல்லுகிற அடையாளம் என்னது? நான் புதிதாக்கப்பட்டவனாக காணப்பட வேண்டும், மறுரூபம் அடைந்தவனாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைந்திருக்குதா? இந்த மறுரூபம் அடைந்திருக்கிற காரியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில இல்லை என்று சொன்னா அவன் மறுபிறவி பிறந்திருக்கிறான்னு சொன்னது வீணானது காரியம், அது பொய்யானது. எல்லாரும் சிலுவையை தூக்கி மாட்டிக்கிட்டு போலாங்க, எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிக்கிட்டு சர்ச்சுக்கு போலாங்க. ஆனா போற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து ஆண்டவருக்காக மறுபிறவியோட புதிய சிருஷ்டியாக போகிறவன் தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சும்மா சம்பிரதாயம் படி போய் உட்காருவதற்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளல. எத்தனை பேர் இன்னைக்கு சம்பிரதாயம் படி போய் உட்காடுறாங்க. சில பேர் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் தான் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும், எல்லா விஷயமும் உனக்கு தெரியும், யார் தான் சொல்லலாம் உனக்கு எதுவும் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? வேதத்தை ஒப்பிட்டு பாருங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையும் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்ன தெரியுமா செஞ்சிடறாங்க? தனக்கு சாதகமாக இருக்கிற வார்த்தையை எடுத்து மட்டும் பேசிட்டு தன்னை கண்டிக்கிற வார்த்தையை உதாசீனப்படுத்திடுவாங்க. அந்த வார்த்தை நம்மளை கொஞ்சம் கண்டிச்சிருச்சுன்னா, ஓ இது எனக்கு ஆண்டவர் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்பயுமே நான் சொல்லுவேன், தேவன் முழுமையானவர். அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா அது முழுமையாக தான் நம்மள்கிட்ட கொடுப்பார். பாதியாக எதுவுமே ஆண்டவர் என்னைக்குமே செய்ய மாட்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னுடைய சிந்தை மறுரூபம் அடையப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை மறுரூபம். அல்லேலூயா. ஒரே வாக்கியத்தை ரெண்டு விதமாக சொல்லும் போது அந்த டோனை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம், இது எப்படியாப்பட்டதுன்னு. இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், இப்படி இருந்தனா இப்போ இப்படி ஆயிட்டேன். ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஒன்று சோகத்தை வெளிப்படுத்துகிறது, ஒன்று உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் சோகத்தை உற்சாகப்படுத்துவதற்கு வாழ போறீங்களா, இல்லை உங்களை உற்சாகப்படுத்தி சந்தோஷமாக இருக்கிற காரியத்துக்கு நீங்கள் வாழ போறீங்களா? தீர்மானம் உங்களுடைய கையில். நான் மறுபிறவி பிறந்திருக்கிற அடையாளம் என் சிந்தனை மாறுபட வேண்டும், என் வாழ்க்கை திருப்பமடைய வேண்டும். எல்லா ரீதியிலையும் யோசனை, பார்வை, கேட்கறது, செயல்படுறது எல்லாம் வேறையா இருக்கணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து ஒருத்தர் சொல்கிறேன், என்ன இதுங்க கிறிஸ்துவங்க சொல்லிக்கிறாங்க, இவங்க வீட்லையா தான் நம்ம வீட்லையா தான் அப்படின்னு சொன்னால் நீ மாறுபடலை, நீ அப்படியே தான் இருக்கிற.
புதிய சிருஷ்டிக்கு அடையாளம் என்னது? மாறுபடுகிற காரியம், புதிதாக்கப்படுகிற ஒரு காரியம். அதனால தான் வசனம் சொல்லுது, உலகத்துக்கு நடிக்காத. நிறைய கிறிஸ்துவ நடிக்க ரொம்ப ரொம்ப கெட்டிக்கிறவங்க. அவங்கள நடிக்கிற சங்கத்தை ஆரம்பித்து அவங்களுக்கு கொடுத்தோன்னா உலகத்தில் இருக்கிற நடிகரோட இவங்க மிஞ்சிருவாங்க. நடிக்காத, நீயா இரு. ஆண்டவர் எதிர்பார்க்குற என்ன தெரியுமா? நீயா இருந்த ஆண்டவரே, நான் இப்படி தான் ஆண்டவரே, ஹெல்ப் மீ லார்ட். நீ ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு மனதில் நீங்கள் கேட்கும் போது ஆண்டவர் அந்த உண்மைத்துவத்தை பார்க்குறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதை விட்டுட்டு வந்து நின்றுட்டு இந்த ஆதியாகம புத்தகத்தில் வசனத்தில் வந்து வெளிப்பட வசனத்தில் வரைக்கும் வாயில் வசனமாக போய் ஜெபிப்பாங்க. பார்த்துங்களா? போட்டு நல்லதுங்க, வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க, வண்டர்ஃபுல், எக்ஸலன்ட். ஆனால் அந்த வசனத்துக்கு முதல் நீ கீழ்படுறியா? சொல்ற வார்த்தைக்கு நான் நிலைத்து நிற்கிறேனா? பரிசோதனை செய்யப்பட வேண்டும். நான் மறுபிறவி பிறக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லும் போது நான் அதற்கு முதல் கீழ்படியணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. ஆற்றுல ஒரு காலை வச்சுக்கிட்டு சேத்துல ஒரு காலை வைக்காத. ஆற்றுல வைக்கிறியா, 2 காலையும் ஆற்றுல வை, தண்ணி வந்து அடிச்சுட்டு போவோம். சேத்துல காலை வைக்க பெரிய அழுக்காகிறதுக்கு 2 காலையும் சேத்துல வை. இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் 2 பக்கத்தை நின்றுக்கிட்டு என்ன பண்ண போற? இந்த 2 கட்டம் வாழ்க்கை வாழ்கிற நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை தான் இந்த உலகம் பார்த்து என்ன சொல்லுது? அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, இவங்க மட்டும் ஏன் நடிக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு கூட்டம் எழும்புது. உண்மையா இல்லையா? நீ உண்மையாக ஆண்டவரை தேடுவ, நீ உண்மையாக ஆண்டவருக்கு கீழ்படுவ, நீ உண்மையாக கர்த்தருக்கு காத்திருப்ப, உன் வாழ்க்கையில் அடி மிதி எல்லாம் உனக்கு வரும். அல்லேலூயா. ஆனால் அவன் 2 காலை இங்கிட்டும் அங்கிட்டும் வச்சுருக்கோம், அவன் நல்லா இருப்பான். இப்போ உலகம் அவனை பார்த்து என்ன சொல்லும்? அவங்களும் தான் இருக்காங்க, அவங்க ஓகே, அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் ரொம்ப நடிக்கிறீங்க? அல்லேலூயா. அவன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறான், நான் ஆண்டவருக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும் விரும்பலை. நான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல, நான் இப்படி தான் இருப்பேன். நான் ஒன்றை பிரியப்படுத்துறேன்னா எனக்கு நித்திய வாழ்வுக்கு போவதுக்கு இடம் இல்லை. நான் அவரை பிரியப்படுத்துறேன்னா நான் போகிறதுக்கு வழியை அவர் எனக்கு உண்டாக்கி தருகிறார். காரணம், திறக்கோள் சாவி யார்கிட்ட இருக்குதா? உன் வீட்டிலையோ உன் சொந்தக்காரட்டையோ இல்லை, அவர் கையில் இருக்கிறது. எனக்கு அடுத்த வாழ்வை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். என்னுடைய நோக்கம் நல்லதொரு போராட்டத்தை போராடி ஓடுவதற்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் நான் புதிய திருப்பத்துக்குள்ளாக மாற வேண்டும், என் சிந்தனை மாற வேண்டும், மறுரூபம் நான் அடையப்படும்போதுதான் நான் புதிய பிறப்பை பிறந்திருக்கிறேன் என்ற அடையாளம். முதலாவது. இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்குமானால் தீத்து புத்தகம் 3வது அதிகாரம் 4-6 முடிய. தீத்து 3:4-6. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் ரீஜெனரேஷன்ஸ் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, தம்முடைய கிருபையினாலே நம்முடைய நீதிமானாய் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக தக்கதாக. அல்லேலூயா. மறு ஜென்மம். இந்த மறு ஜென்மமாய் கர்த்தர் எனக்கு இந்த ஜென்மத்தை உருவாக்குறார் என்று நம்ம சொல்றோமே, அந்த மறு ஜென்மத்துக்கு என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு காலத்தில் நான் இப்படி தான் இருந்தேங்க, ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது இன்னுமே அப்படி இல்லைங்க. அதுதான் மறுரூபம், மறு ஜென்மம். ஏங்க திடீர்னு மாறிட்டீங்க? என் கிரியையினால கர்த்தர் எனக்கு செய்யல, அவருடைய கிருபையினால எனக்கு செய்திருக்கிறார். அதற்காக, அந்த நேசத்துக்காக, அந்த அன்புக்காக, இவ்வுலகத்தில் யாரும் என் மேல சுமத்துற அன்பை காட்டிலும் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அன்பு பெருசா இருக்குதுங்க. என்னை மறு ஜென்மமாய் மாற்றுவதற்கு அவர் சிலுவையிலே பாடுபட்டாருங்க. அந்த உணர்வு உனக்குள்ள இருக்குது. ஆனால் நீ புதிதாக பிறக்கப்பட்டவனாக காணப்படுவாய். இன்னைக்கு அதுல ஒரு துளி கூட பயம் இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு we don't fear. வருது வரட்டும், பார்த்துக்குவோம், அப்புறம் பேசுறது பேசுவோம், அப்புறம் பார்த்துக்குவோம்.
என்ன கர்த்தர் மன்னிச்சிருவார். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் உன்னை மன்னிச்சுக்கிட்டே தான் இருப்பார். நீ செய்த பாவத்தை நான் நினைவு கூற மாட்டேன்னு சொல்றது எல்லாம் உண்மை, மறந்துடாத. நீதிமானாய் இருக்கிற ஆண்டவர் நியாயாதிபதியா வரும்போது நியாய தீர்ப்பு எல்லாத்துக்கும் ஒன்றுதான். உங்களுக்கு தனி, எனக்கு தனி, அப்புறம் என்ன ஆர்ட் பிஷப்புக்கு தனி, அப்புறம் என்ன சொங்கோக் போட்டிருக்க பிஷப்புக்கு தனி, அப்புறம் என்ன கலர் அங்கி போட்டுக்கிருக்கேன். இதெல்லாம் பரிசுத்தத்துக்கு அலங்காரம்னு உலகம் பார்க்குது. பரிசுத்தத்தோட அலங்காரம் என்ன? நீ வாழ்ற கிறிஸ்துவின் வாழ்க்கை. அல்லேலூயா. அதெல்லாம் வெளியே தோற்றத்தில் உலகம் எங்களுக்கு நிபந்தனையா வைத்தது. நீங்க இப்படி தாங்க உடுத்திட்டு வரணும், நீங்க இப்படி தாங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு. இதையெல்லாம் என்ன நிர்ணயிக்காது பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு. மறந்துடாதீங்க. எதை நிர்ணயிக்கும் தெரியுமா? நான் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறும் போது, புது பிறப்பை நான் பெற்றுக்கொண்டு புது பிறப்பு உள்ளவன் என்று என்னை பிரதிலிக்கும் போது மாற்றுமே எனக்கு அந்த இடம் நிச்சயம். அல்லேலூயா. மறு ஜென்மமாக மாற்றுவதற்கு அந்த வல்லமை உடையவரால் கூடும். ஆகினால் நான் மறு ஜென்மம் அடையும் போதுதான் நான் என்ன செய்யப்படுகிறேன்? புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறேன். புதிய எழுப்புதலை காணுகிறேன். புதிய ஆசீர்வாதங்களை காணுகிறேன். இது எல்லாம் நடக்கும். கவனம் செலுத்துங்க. நீங்க கர்த்தரை முதலாக அறிந்து கொள்ளும் போது நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட மன்றாடி இருப்பீங்க? புதுசா இருக்கிறப்ப உங்க பாவம் உங்களை குத்தி நீங்க அழுந்து ஐயோ நான் அதை செய்தேன் ஆண்டவரே, நல்லா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க அந்த நாட்கள். The days when you first receive Christ in your life. முதல் நாள் இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராய் உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த நாள், நீ எப்படி தேவனை ஆராதித்த? நீ எப்படி ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்த? நீ எப்படி அந்த உனக்குள்ளாக ஒரு தாகம், ஒரு தாக்கம் எல்லாம் இருந்துச்சு உனக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கா? ஏன் தெரியுமா? இல்ல, பெருமைப்படுகிற ஆண்டவர் என்ன சொல்றாரு? தள்ளி விட்டுருவாரு. அவ்வளவுதான். அந்த நிலையில நில்லு. அன்றைக்கு எடுத்த தாகம் இன்னைக்கு உனக்கு இருக்கணும். எப்போதும் அந்த தாகம் இருந்துகிட்டே இருக்கணும். எவ்வளோ பெரியவனா ஆனாலும் உனக்கு அந்த தாகம் வந்துகிட்டே இருந்தாதான் ஜீவ ஊற்றை அவர் ஊற்ற ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா ஜீவ ஊத்துங்க ஆண்டவரேன்னா பைப்பில் இருந்தால் தண்ணி திறந்து ஒன்று கொடுக்கணும், இந்த குடி அப்படின்னு. இல்லைன்னா கிணறு நோண்டி சமாரிய பெண்ணு மாரி ஒருத்தர் யாரை நிற்க வச்சுட்டு கிணத்து தண்ணி எடுத்து தான் அவனுக்கு கொடுக்கணும். ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும்னு சொன்னால் எந்த தாகத்தில் கிறிஸ்து இயேசுவினுடைய வாழ்க்கையை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நாட்கள் இருந்தனோ அது என் வாழ்நாள் முழுவதும் இருக்குமானால் நான் புதிதாக பிறக்கப்பட்டவன் என்று அடையாளம். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நம்ம இதில் கொஞ்சம் பார்ப்போம். யோவான் புத்தகம் 8:31. John chapter 8 verse 31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். இது இன்னொரு அடையாளமாக இருக்குது. நான் புதிதாய் பிறக்குவதற்கு. அல்லேலூயா. born again என்று சொல்லுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சீஷரை பார்த்து, நீங்க எல்லாரும் அறிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாரும் இயேசுவை அறிஞ்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னது இயேசு யாருன்னு சொன்னா தெரியும். எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த தெரியும்னு சொல்றவங்களுக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. நீங்க நான் சொல்றத கேட்டீங்கன்னா, நான் கொடுத்த உபதேசத்தை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும்தான் என்னுடைய, எல்லாரையும் சொல்லல. அந்த உபதேசத்துக்கு கேட்கிறவன் அப்படின்னு அர்த்தம் கீழ்ப்படிதல். Obedience is a sign of born again Christians. கீழ்ப்படிதல் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, நான் முளைச்ச காலுக்கு 3 தான் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க பார்த்தீங்களா, அது என்றைக்குமே உருப்படாது. அது என்றைக்குமே எங்கேயும் போகாது. குண்டு சட்டியில் குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு காலகட்டம் வந்தோன்னா அசதி ஆகி அது என்ன பண்ணிடும், அதே குண்டு சட்டியில் கவுந்து கிடக்கும்.
தண்ணியும் இருக்காது, ஆகாரமும் இருக்காது. அதுக்கு நான் புதிய பிறப்பை ஆகிறேன் என்று வெளிப்பட்டு ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நான் இருக்குன்னு சொன்னாக்க எனக்கு தேவனுடைய வார்த்தையில முதல் கீழ்ப்படுதல் இருக்க வேண்டும். The obedience to the teaching of God. என்ன சொல்றாரோ அதுக்கு நான் கீழ்ப்படியணும். சும்மா சொல்லிட்டு போல ஆண்டவர் எதுவுமே. ஒவ்வொரு உன்னோட கீழ்ப்படுதுக்கும் every step in your obedience you will receive the blessings. தெரியுமா? ஆனால் அந்த ஒபீடியன்ஸுக்கு ஒன்று ஆயத்தப்படுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. தாக்குதல் வரும், நெருக்கம் வரும், மைண்டில் போராட்டம் வரும், இருதயத்தில் போராட்டம் வரும், என்னென்னமோ வரும். ஏன் தெரியுமா? The devil don't want you to obedience to God. That's all. நீ ஒரு தடவை ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டனா தேவனுடைய செயல்பாடு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் நடந்து கொண்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போ பிசாசோட வேலை என்ன? ஆண்டவர் சொன்னதை நீங்கள் யாரும் செய்யக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தது எங்க? ஏடென் தோட்டத்தில் வந்துச்சா இல்லையா? நல்லா அந்த ஆயுதத்தை பிசாசு எவ்வளோ அழகாக பயன்படுத்துகிறான். பாவம் பூலோகத்துக்கு வந்தது எங்கேருந்து அங்கேருந்து தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவன் நல்லா தெரிஞ்சிருக்கிறான். என்னது? இந்த கீழ்ப்படிதல் என்ற ஆயுதத்தை நான் உடைச்சிட்டேன்னா இவர்கள் யாவரும் தேவனை தரிசிக்கவும் முடியாது, ஆராதிக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா? இவர்களுடைய உறவுக்குள் ஒரு விரிசல் விழுந்துவிடும். பாவம் என்று விரிசல். எவ்வளோ அழகா அவன் யூஸ் பண்றான் அந்த ஒபீடியன்ஸோட வெப்பனை. Born again Christian without the obedience to the word or the teaching of God is wasted. Only you will be called yourself as a Christians. நீங்க தான் கூப்பிட்டுக்கீங்க நீங்க கிறிஸ்தவங்கன்னு. உண்மையான கிறிஸ்தவன் எப்படி இருப்பானா அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தவனா இருப்பான். நீங்க அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொல்றேன், நல்லா கவனம் சொல்லுங்க, தேவனுடைய உபதேசத்தை கீழ்ப்படிந்து 100% நீங்க நடத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க அப்படின்றவாங்க. நான் இப்படி இருக்கிறேனாக்கா நான் சொன்னதை நான் இருக்கிறேன், அவ்வளோதான். உங்களை வித்தியாசமாக பார்ப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு லூஸு போல அப்படின்ட்டுருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆமாம் பெரிய நடிப்பு நடிக்குங்க அப்படின்னுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் பொல்லாத இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உலகத்தில் வருகிற வார்த்தை. இந்த வார்த்தை உனக்கிட்ட வரும்போது நீ என்ன ஆகிற? தெளிந்த சிந்தை உடையவனாக இருக்கும் போது, புதிதாக்கப்பட்டவனாக இருக்கும் போது இதையெல்லாம் என்ன செய்வ? காதலையும் வாங்க மாட்டேன், அது மைண்டுக்கு ஏற்ற மாட்டேன், அது மனசுக்கும் நீ கொண்டு போக மாட்டேன். நீ சொல்றத சொல்லு, நான் செய்யறத செய்வேன்னு சொல்லிட்டு போவேன். அல்லேலூயா. அவன் தான் மறுபிறவி பெற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவன். அந்த மறுபிறவியை பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய உபதேசத்தை கீழ்ப்படுகிறதை காணப்பட முடியும். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற காரியத்தை, கீழ்ப்படுகிற காரியம் அவன் வாழ்க்கையில் இல்லைன்னா அவன் மறுபிறவி பிறந்திருக்கன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். மன்னிச்சுக்கிங்க. அந்த 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 நம்பிக்கைக்கு நீ வாழல. இயேசுவோடைய வாழ்வை பாருங்க. அவர் வந்து நமக்கு கீழ்ப்படிதல்னா என்ன என்று கற்றுக் கொடுத்தவர். ஆமாவா இல்லையா? என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக வந்தேன். என்னுடைய ஆகாரம் என் பிதாவானவர் எனக்கு உண்டாக்குகிற காரியம் எல்லாமே பிதா எனக்கு கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்தார். அவ்வளோ கீழ்ப்படுதல். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள மறுபிறவி பிறந்தனா அந்த கீழ்ப்படுதல் எனக்கு இருக்காது. ஏன்னா நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, நான் அபிஷேகப்பட்டவன், எனக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எல்லாமே ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். இப்படி சொல்லிட்டு ஓடுற கூட்டம் இருக்குது. வார்த்தை இல்லாம நீ எங்கேயும் போக முடியாது. ஆவியானவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறது காரியங்கள் தேவ வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார், அவர் உங்களை எல்லா சத்தியத்திலையும் போஷித்து நடத்துவார். புரிஞ்சா? அப்ப வார்த்தையை பிரிக்கவும் முடியாது, ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. எல்லாம் இணைந்து இருக்கிற காரியங்கள்.
அதெல்லாம் சொல்கிறேன். born again கிறிஸ்டியன், அவங்க born again ஆயிட்ட கையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படியா? தேவனுடைய பேரை வீதியில் வீணா பயன்படுத்துறது இதுதான் அடையாளம். வசனம் ஒன்றும் இல்லை, வேத வாசிப்பு ஒன்றும் இல்லை, கீழ்படுதல் ஒன்றும் இல்லை, ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார்னா யாரை நீ அவமானப்படுத்த பார்க்குறீங்க? தேவனை இழிவுபடுத்த பார்க்குறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகுந்த உயர்ந்த காரியத்தை வச்சிருக்கிறார். இதுதான் என் பிள்ளைக்கு நான் வச்சிருக்கிற திட்டம். இது வந்துருச்சுன்னா அதோட கிரீடம் இங்கே இருக்குது, நான் அதுக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் நம்ம என்ன தெரியுமா செஞ்சிடும்? இந்த இடையில என்ன பண்ணிடுறோன்னா இவன் சொல்கிறதும் அவன் சொல்கிறதும் கேட்குறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கேட்கல. இந்த சீசர்கள் அந்த நிலம் தான். அதான் இயேசுவை பார்த்து சொன்னார், என் உபதேசத்தை நீ கேட்டனா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கும். இது ஓகேவா, இது சரியா, இது ஓகேவா, இது பண்ணலாமா, ஏன் அவர் அப்படி சொல்றாரு, ஏன் அது அப்படி இருக்குது, ஏன் இது இப்படி, இதே குழப்பம். சாவர வரைக்கும் ஒரு மனுஷனோட வாழ்க்கை குழப்பம் 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 குழப்பம். இதை தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு குழப்பத்தின் ஆவியை நான் கொடுக்கல, தெளிந்த. ஏன் தெரியுமா? ஒரு தடவை ஒரு மனுஷனுக்கு குழப்பம் வந்துருச்சுன்னா அவனால் சரியான டிசிஷன் எடுக்கவே முடியாது. அவன் எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கோளாறாயிரும். அவன் எடுக்கிற டிசிஷன் எல்லாம் ஆபத்துக்குள்ளே தான் போகும். அப்போ தெளிந்த ஆவியை உனக்கு நான் கொடுத்துருக்க சொல்றது காரணம் எதுக்குன்னா, நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் தேவ சித்தத்தோடு இருக்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு தீர்மானமும் தேவ சித்தத்தோடு இருக்க வேண்டும் என்றால் தேவன் எனக்கு கொடுத்த உபதேசத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். I must obey. Be an obedient Christians. அரசாங்கத்துக்கு கீழ்ப்படி, சபைக்கு போதகர் கீழே இருக்கிற ஊழியத்துக்கு கீழ்ப்படி, மூப்பதங்களுக்கு கீழ்ப்படி, பெரியவங்களுக்கு நீ கீழ்ப்படி. இதெல்லாம் இல்லாம நான் புதிதாக பிறக்கப்பட்ட கிறிஸ்தவன், புதிதாக பிறக்கப்பட்ட கிறிஸ்தவன் நீ தான் சொல்லிட்டு இருப்ப சாகிற வரைக்கும். நீங்கள் சாகிற நாட்களுக்கு நீங்க சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. ஆனால் கிரியைகள் இருக்காது, அடையாளங்கள் இருக்காது. தேவன் வாயால சொல்லிட்டு போலங்க, செய்துட்டு போனார், காமிச்சார், இப்படித்தான்ப்பா அப்படின்னு. அல்லேலூயா. நீங்க சொல்ல முடியாது கர்த்தர் என்ற சொல்லன்னு. என் ஆண்டவர் பூலோகத்தில் வந்து வாழ்ந்து அந்த நாட்கள்ல சொன்னாரு, செய்தாரு, செய்து காமிச்சிட்டு போனார். எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னியோ அதெல்லாம் அவர் செஞ்சுட்டு போனார். அப்ப நம்ம சொல்லணும், இது செய்ய முடியாதுங்க, இது ரொம்ப கஷ்டங்க. இல்லைங்க, ரொம்ப கஷ்டம்னு ஏன் நீ சொல்றனா, உனக்கு கீழ்ப்படுதல் இல்லைன்னு அர்த்தம். நீ கீழ்ப்படுதலுக்குள்ள வா, முடியாதது கூட கர்த்தர் முடிச்சு வைப்பார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது காரியத்தை நாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். இது மிக அவசியம். இந்த நாடு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இன்னைக்கு இல்லாதனால தான் அதாவது அங்கங்கே ஓடிக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்குது. வாசிக்க கேட்போம். எபிரேயர் புத்தகம் 5:14. பலமான ஆகாரமானது, பலமான Hebrew chapter 5 verse 14. Hebrew chapter 5 verse 14. பலமான ஆகாரமானது, பலமான ஆகாரம் என்று சொல்லப்படும் போது அது தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால். கொஞ்ச நேரம் இருங்க. பலமான ஆகாரம் என்று சொல்லப்படும் போது உங்கள்கிட்ட சொன்ன தேவனுடைய வார்த்தை அது நன்மையும் தீமையும் என்ன செய்யுது? பகுத்தறிவதுக்கு காரியத்தை செய்வது. நீங்களும் நானும் டெய்லி ஆகாரத்தை சாப்பிட்றோம் அல்லவா? விதவிதமாக இந்த நாக்குக்கு சுவையாக சாப்பாடு சாப்பிட்றோம். அந்த என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் சரீரத்துக்கு இதுக்கு சரியாக வரும், உங்கள் சரீரத்துக்கு சரியாக வராதுன்னு என்று தனித்தனியாக அதை பிரித்திருக்குதா? எல்லாத்தையும் போட்டு உள்ளுக்கு அனுப்பிக்கிட்டு அப்புறம் 50-60 வயசுல என்ன செய்யுது? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எனக்கு இனிப்பு நீர் வந்துருச்சு, எனக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சு. நீ உலகத்தில் சாப்பிட்ற சாப்பாடு அதை மட்டும் தான் செய்யும். ஆனால் பலமான ஆகாரம் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்னா உன்னை பகுத்தறிவதற்கு உன்னை நடத்த ஆரம்பிக்கும். பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதரியங்களை அடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பகுத்தறிகிறதுக்கு ஆண்டவர் காரியத்தை செய்ய வைக்கிறார். நான் புதிதாய் பிறக்கப்பட்டவன் என்ற அடையாளம் அடுத்தது என்ன தெரியுமா? பகுத்தறிவு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மன்னிக்கணும், பகுத்தறிவு என்ற காரியம் சுத்தமா இல்லை. எனக்கு தெரியுமே, கர்த்தர் என்னோட பேசுறாரு. உண்மையா கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரா? Many people say, God speak to me, God speak to me. How does God speak to you when you don't have an obedience? Where is your obedience to God? Where is your transformation in God? Where is your regenerations in Christ? இது எதுவுமே இல்லாம பகுத்தறிவதற்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், பகுத்தறிவதற்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் என்கிட்ட பேசுறார், ஆண்டவர் என்கிட்ட. சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் என்கிட்ட இது சொன்னார், இது செய்ய சொன்னார், நான் செஞ்சுட்டேன். 2 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க திருப்பி, ஒருவேளை ஆண்டவருக்கு அது சுத்தம் இல்லை போல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். ஒரு மலையை இடி அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார்னா அந்த மலை தரமட்டம் ஆகுற வரைக்கும் இடிக்கிறது உன்னோட வேலை, கேள்வி கேட்கறது உன்னோட வேலை இல்லை. பகுத்தறிவு. நம்ம பகுத்தறிவு பேர்ல அதிக பிரசங்கியா இருப்போம். இது செய்யணுமா, ஏன் நான் மட்டும் தான் செய்யணுமா, மற்றவங்க செய்யக்கூடாதா? அநேகருக்கு இன்னைக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை இல்லை. சபையில் நான் ஊழியம் செய்யணும். ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஊழியம் கொடுக்கலன்னா, ஓ இந்த சர்ச்சில் எனக்கு ஊழியமே கொடுக்கல, நான் வேற சர்ச்சுக்கு போறேன். போ. ஊழியம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நாட்காலியை நீ சுத்தம் செய்யறது கூட கர்த்தரோட வீட்டில் அது ஒரு ஊழியம் தான், ஆண்டவருக்கு செய்யற. நீ எனக்கு செய்யல, நீ யாருக்கு செய்வீங்க? தேவரோட ராஜ்யத்துக்கு செய்றீங்க. ஃபெலோஷிப் பண்றாங்க, சாப்பிட்றாங்க, அந்த மேசையை நீங்க துடைக்கிறீங்க, அது தேவனுடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க. பணிவிட ஊழியத்தை நீங்க செய்றீங்க, ஆண்டவர் அதை அங்கீகரிப்பாருங்க. அந்த பகுத்தறிவு நம்மகிட்ட இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஊழியம்னா மைக்கை பிடிச்சிட்டு முன்னுக்கு 2 கலர் லைட்டை போட்டு அப்புறம் கொடியை தூக்கிட்டு பாதி வாடிக்கிட்டு இருக்கோம். முன்னுக்கு பார்த்துருக்கீங்களா? கேட்டால் தேவ மகிமை அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்குதான். உனக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் நிரப்பப்படும் போது அந்த காரியம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம இன்னைக்கு அதுதான் விரும்புகிறோம். நம்முடைய பகுத்தறிவு என்ன, நம்ம கண்ணு மண்ணுக்கு என்ன தெரியுதோ அதுதான் நம்முடைய பகுத்தறிவு நம்ம நினைக்கிறோம். பகுத்தறிவு என்பது ஆவிக்குரிய காண முடியாத ஒரு காரியங்கள். அது எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதான் பவுல் என்ன சொல்ற, ஆவிகளை பகுத்தறிவு ஞானத்தை யார்கிட்ட கேட்கணுமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாரு. அது யாருக்கும் கொடுக்க முடியாது. அது தேவன் மட்டுமே நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், தேவனால் உண்டாக்கப்படுகிற ஒரு காரியம். நீ பகுத்தறிகிற ஞானத்துல இருக்கிறேன்னு சொல்லுவதற்கு பெருமை பாராட்டுகிற வாழ்க்கை வாழ்ந்தனா அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்ல. அல்லேலூயா. புதிய பிறப்பை பிறந்திருக்கிறேன்னா இந்த பகுத்தறிவு எனக்கு வேண்டும். பகுத்தறிவு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நான் புதிய சிருஷ்டி, புதிய பிறப்பை பிறந்திருக்க சொல்ற அடையாளமே இல்லை. அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல இந்த பகுத்தறிவு காரியம் மிக அவசியம். திருச்சபையில் எது ஆண்டவர் சொல்றாரு, எது ஆசாமி சொல்லுதுன்னு கூட தெரியல இன்னைக்கு. அதானே? அப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கிறது, இதுதான் முடிவு, இதுதான் பரியந்தம். இப்ப இந்த பகுத்தறிவை நான் நன்றாய் அறிந்து கொள்வதற்கு தான் பலமான ஆகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆகாரம் வேதம் வார்த்தை தான் என்னுடைய ஆகாரம். இட்ஸ் a food for me. மனிதன் அப்பத்தினால மட்டும் ஆளல, தேவனுடைய வார்த்தையிலும் பிழைப்பான். அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில பலமா இருக்கும் போது என்னுடைய சிந்தை பகுத்தறிவு உள்ள சிந்தையா மாறும். எது நல்லது எது நல்லது இல்லை அதை தீர்மானம் எடுக்க முடியும். உலகத்தில் நீங்க பெற்றுக்கொள்கிற ஆகாரம் அது என்ன செய்யும், எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தீர்மானம் கொடுக்காது. எல்லாத்தையும் போட்டு உள்ள அமுக்குன்னு தான் சொல்லும். நீங்களும் என்ன பண்ணுவீங்க, பார்க்கறதெல்லாம் போட்டு அமுக்கிக்கிறது, வாயில போட்டு அமுக்கி 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 அப்புறம் ஒரு வயசு வந்தோன்னே வாயிலையும் மூக்கிலையும் டியூப்பை போட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறதுக்கு. அப்புறம் பாஸ்டர் இங்கேருந்து ஓடுவார், ரட்சிப்பு அடைகிறதுக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், சுகத்துக்காக உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறேன்.
எல்லாருக்கும் சீக்கு வரோங்க. சீக்கை நம்மளே போய் தேடிக்கூடாது. புரியுதா? சீக்கு எல்லாருக்கும் வரும். சீக்கை நம்ம போய் எல்லாத்தையும் அமுக்கிறனால எனக்கு சீக்கு வரும்னு எனக்கு தெரிஞ்சு நான் அமுக்கிறேன்னா அப்போ பிரச்சனை யாருக்கிட்ட? எனக்கு பகுத்தறிவு இல்லை. எனக்கு பகுத்தறிவு இல்லாதனால தான் என்ன ஆகுறது? ஆபத்தான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நேரிடுகிறது. இவ வேதம் அதே பகுத்தறிவை நீ அறிய வேணும் என்று சொல்லும் போது பலமான ஆகாரம் கொடுத்து நம்மளை நடத்துகிறது. எது நல்லது, இதை செய்யுங்கப்பா, இதை செய்யாதீங்க, இது தேவனுக்கு பிரியமில்லை, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பேசாதீங்க, நீங்க போவாதீங்க, இந்த காரியத்தில் போய் சேர்ந்து உட்கார்ந்து இருக்காதீங்க, கும்மி அடிக்காதீங்க, நடிக்காதீங்க. சில பேர் இந்த பகுத்தறிவு ஞானத்தை சொல்லுவாங்க, பரவாயில்ல நான் போய் அவங்கள வச்சு அவங்கள மாற்றி வந்தேன். நீ ஒன்றும் மாற்ற வேணாம், நீ ஒன்றை மாற்று. உன் வாழ்க்கையை ஒழுங்காக ஆக்குறதுக்கு ஒழுங்குக்குள்ளே மாற்றி நீ நில்லு ஆண்டவர்கிட்ட. அதை சுற்றி இருக்கிறது அவர் மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். 100% சொல்கிறேன். நீங்களும் நானும் தேவனுக்கு உண்மையாய் மாறும் போது நம்மளை சுற்றி இருக்கிற காரியத்தை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதுதான் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டோட வேலையை நம்ம எடுத்துக்கிறோம். நான் போய் அவங்கள மாற்றுறேன். நீ ஒன்றும் மாற்ற வேணாம். நீ என்னத்தை மாற்ற போகிற? நீ ஒன்றையே இன்னும் மாற்றலை. உன் விருப்பத்தை ஆண்டவருக்கு நீ இன்னும் கொடுக்கல. இன்னும் உன் விருப்பம்படி வாழணும்னு நினைக்கிற. தன்னை ஒருவன் வெறுத்தால் ஒழிய சிலுவை தூக்கிட்டு போக முடியாது. அவ்வளோதான். நீ உன்னை வெறுக்கவே இல்லை. இந்த பகுத்தறிவு என்று சொல்லும் போது இதெல்லாம் அடங்கி இருக்குது. நான் புதிதாய் பிறக்கப்படுகிறேன்னு சொல்லும் போது நியூ பார்ன் கிறிஸ்டியன், born again Christian. We are so proud to say to people, I'm born again Christian, born again Christian. What have you born? What have you born? You still holding your old life, you bringing to God every day. You still bringing your old attitudes and characters to God every day. God sees that every day. God just wait for you. That is why God say comes to me. என்கிட்ட வாங்க ஆண்டவர் கூப்பிடுறாரு. When God say comes to me, ஆண்டவர் என்கிட்ட வா என்று சொல்லும் போது என்ன எதிர்பார்க்கிறாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் என்கிட்ட வா. நம்ம என்ன பண்ணிடுறோம்? கையில காலில் என்னென்ன கட்டி, முதுகுல தலையில என்னென்ன ஏற்றணும் எல்லாத்தையும் மொத்தமாக ஏற்றிட்டு வந்துவிட்டு பகுத்தறிவா இருக்காங்களாம். சொல்லுவாங்க, அவர் தான் சொன்னாரு, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கினு, ஆகியனால எல்லா சுமையும் தூக்கிட்டு வந்துட்டேன்னு. ஒன்ன வர சொன்னாரு, சுமையை அங்கே வச்சுட்டு வா, அதை மறந்துடு, நீ மட்டும் என்கிட்ட வா. அதை செஞ்சு பாருங்க. கொண்டு வந்து இறக்கி வச்சு ஓரமாக வெளியே இருக்கிறது சுமையை கர்த்தர் இறக்கி வைக்கிறவராக இருக்கிறார். அதுதான் நடக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம், சபையில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிவில் இருக்காங்களாமா, சுமையும் தூக்கிட்டு வந்து சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது. ஐயோ ஆண்டவரே பாரமாக இருக்குது, என் வாழ்க்கை பாரமாக இருக்குது, என் வாழ்க்கை பாரமாக இருக்குது. எப்படிங்க பாரமாக இருக்காது? அப்புறம் விடுதலை செய்கிற ஒரு ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுடைய கண்ணீரை கேட்டு அவர்கள் என்ன செய்தாராம்? அவர்களுக்காக வழக்காடி அவர்கள் விடுதலையாக்குற தேவன் உன்னை விடுதலையாக்க மாட்டாரோ? அல்லேலூயா. நம்மளை விடுதலையாக்க தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்க இயேசு வந்தார். நம்மளை மாற்றுவதற்கு இயேசு வந்தார். நம்மளை ஆசீர்வதிக்க இயேசு வந்தார். நாம் நல்லா இருப்போம், அவரோடு இருப்போம் என்று இயேசு திரும்பவும் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியாக பிரியமானவர்களே, பார்க்க போகிற ஒரு காரியம், நான் மறுபிறப்பு பிறந்திருக்கிற அடையாளம் எதை குறிக்கிறது என்றால் கனிகளை குறிக்கிறது. ஆவியின் கனிகள். கலாத்தியர் புத்தகம் 5:22-23 எடுத்துக்கொள்ளுங்க, அப்புறம் வாசிச்சுக்கலாம். கலாத்தியர் புத்தகம், கலாத்தியன் சாப்டர் 5 verse 22-23 தேவனுடைய ஆவியின் கனியை குறித்து விவரிக்குது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவனுடைய கனி என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இந்த கனி ஆண்டவர் வைத்திருக்கா சொன்னா, இந்த கனி என் வாழ்க்கையில் இருந்தால் தான் நான் புதுசாக என்ன பண்ணியிருக்கிறேன், born again Christian என்று சொல்லுவதற்கு அடையாளமாக இருக்கிறேன். இதில் ஒன்று கூட என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் born again Christian சொல்லுவதற்கு என்ன? ஒன்றுமே இல்லை. உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்றீங்க,
உலகத்தை ஏமாத்துறீங்க, உங்களை சார்ந்திருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்றீங்க? ஏமாத்துறீங்க. இறுதியாக தேவனே ஏமாத்துறீங்க, கடவுளை ஏமாத்துறீங்க. சாக்கு போக்கு, சாக்கு போக்கு, அது அதிகமான சாக்கு போக்கு. இந்த 9 கனியில ஒன்று கூடவா உங்ககிட்ட இல்லை? அல்லது இந்த 9 கனியில ஆண்டவரே எனக்கு இந்த 9 கனி என் வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி என்னைக்காவது கேட்டிருக்கிறியா? Have you been asked? We ask food, we ask wealth, we ask health, but we never ask all these things right now. The fruitfulness in Christ. Why? இதை நீ கேட்டதா நீ கீழ்ப்படிஞ்சாவணும் முத. அவ்வளோதான், எங்கேயும் ஓட முடியாது. நான் கொடுக்குறேன், நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்றவாரு. ரெடியா? அதனால தான் உபதேசம் கொடுக்கும் போது இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் நான் கற்றுக் கொடுத்த உபதேசத்தை கேட்டாவா தான் நீங்கள் என்னோட உண்மையான. நம்ம ஞாயிற்றுக்கிழமை உபதேசம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் கேட்டு நடக்கிறதே இல்லை. இந்த கதவு திறந்து வெளியே போன உடனே உலகத்துக்கு வாழ தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு கூட்டம் என்ன செய்யும்? தான் எப்படி இருக்கிறனோ தான் கூட இருக்கிறவங்க அப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுவும் தவறு, முடியாது. அது ஆவின் கனி இல்லை. இந்த 5 காரியமும் பின்னி கொண்டிருக்கிற காரியங்கள். இதில் ஒன்று இல்லைன்னா கூட ஒன்றும் செய்ய முடியாது. நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அடையாளம், நான் மறுரூபம் அடையப்பட வேண்டும். நான் புதிதாய் பிறந்திருக்கேன் சொல்லப்படும் போது மறு ஜென்மமாய் மாற்றப்பட்டவனாக காணப்படணும். நான் புதிதாய் பிறந்திருக்கேன் சொல்லும் போது நான் கீழ்ப்படிய வேண்டும். நான் புதிதாய் பிறந்திருக்கேன் சொல்லப்படும் போது நான் பகுத்தறிந்தவனாக காணப்பட வேண்டும். இறுதியாக நான் புதிதாய் பிறந்திருக்கேன் சொல்வதற்கு நான் என்ன செய்யப்படும்? கனிகளை வெளிப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இது இந்த 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 5 காரியத்தில் நான் ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுறேன், மீதி 4 எனக்கு வேணான்னு சொன்னால், அப்போ நான் என்னுடைய பிறப்போட அடையாளம் எப்படி இருக்குதா? புதிய பிறப்பு இல்லை. நாட் அ born again Christians. ட்ரை. அதுக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு. இயேசு வர வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க. சீக்கிரமா பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அல்லேலூயா. சீக்கிரமா மனம் திரும்புன்னு சொல்கிற காரியம் தான். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. 5 காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும் போது நான் புதிய பிறப்பை பிறந்தவனாக காணப்படுகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக ஒரு காரியத்தை நம்மளுக்கு விவரிக்குது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 3:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நன்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய புதிய பிறப்போட அடையாளம் அவர் மறுபடியும் பிறப்பித்தார். அவர் பிறந்திருக்கிறார் சொல்ல அடையாளம் தான் என்னோட மறுபிறப்பு. அப்போ இந்த மறுபிறப்புக்குள்ளாக இந்த 5 முக்கியமான அம்சங்களும் இருக்குமானால் அது மெய்யாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற இந்த காலை பொழுதுக்காக நன்றி. பரலோக தகப்பனே, இதுவோ அப்பா, இந்த தேவன் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம்.
இந்த 5 காரியங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் சம்பவிப்பதற்கு ஆண்டவரே எங்களை ஒடுக்கும்படி சொல்லி நாங்கள் செபிக்கிறோம், எங்களை உருவாக்கும்படி சொல்லி செபிக்கிறோம். கர்த்தர் தாமே பலத்தை கொடுத்து நடத்துவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே சிறந்தவர், ஆயிரங்கள் 10,000 சிறந்தவராய் இருக்கிறவர். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே மாறாத இயேசுவின் நாமத்தில் சொல்லி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.